சீமான் வந்து சொல்றாரு, இங்க இருக்கிற இந்த கல்லெல்லாம் உடைக்கிறது வந்து என் நெஞ்சில் அப்படியே குத்துற மாதிரி இருக்குதுன்னாருல. இப்ப கல்லை உடைக்க கூடாதுன்னு 3 மாசம் தடை விதிச்சிட்டாருல. இதே சீமானு குறைக்கு மட்டும் லப்பா லப்பான்னு வாயை திறக்கிறல. அவர் நல்லது செஞ்சா நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? இதே அவர் பேட்டி கொடுக்க மாட்டாரு. நீ பேசாத, நீ வாயிலே தான் வடை சுடுனது, நீ பேசாத. தயவு செஞ்சு பேசி பேசி ஜீரோ. முட்டை, கோழி முட்டை தான், ஒன்றும் கிடையாது. ஆமா ஆமா, அவர் போராடினே தான் இருக்கணும். அவர் வாய் சரியில்லைங்க. நல்லது பேசணும், நல்லதே பேசணும், நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வாய் சரியில்லை. நாங்களும் தனியா தான் நின்று வந்திருக்கோம். யாரு கூட கூட்டணி சேரல, சாயம் பூசிக்கலையே. நாங்களும் தனியா தான் நின்று சிங்கம் மாதிரி வெளியே வந்திருக்கோம். நீ 15 வருஷமா தனியா நிக்கிறேன்னா உங்ககிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு, வாய் சரியில்லை. என்ன கொள்கை? கொள்கை தான் என்ன கொள்கை? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய கொள்கை, சித்தாந்தம். ஒரு சுத்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு. உனக்கு ஏன் வலிக்குது, குத்துது? நீ ஏன் அதுக்கு உதவி, அதாவது அதுக்கு நீ ஏன் ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் தான் நீங்க வந்தீங்க, ரைட்டா? ஒரு சுத்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு. நீ அதுக்கு சப்போர்ட்டா பண்ணுமே தவிர சைலண்டா இருந்துகிட்டு எல்லாம் குள்ள நரி வேலையும் பண்றாப்புல சீமானு. இப்ப கடைசி வரைக்கும் சீமானு சாட்டையும் கத்தியும் செத்துருவாங்க சார். சாட்டைக்கு வந்து யூடியூப்ல வருமானம் சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராம்ல வருமானம் சம்பாதிக்கணும். அதை தவிர்த்து சாட்டைக்கு ஒண்ணுமே தெரியாது, புரியுதுங்களா? சாட்டை வந்து கடைசி வரைக்கும் கத்தி தொண்டை வறண்டு போக வேண்டியது. அதாவது அதுதான் சொல்றேன், சாட்டை வாய் இருக்குதுன்றதுனால வடை சுட்டு போயிட்டே இருப்பாருங்க. சாட்டெல்லாம் ஒரு மனுஷனா மதிக்கவே மதிக்காதீங்க. நீங்க மனுஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட தகுதி இல்லை. ஒரு மீடியாவில் ஒரு தமிழ்நாட்டு மாநில முதலமைச்சரை ஒருமையில பேசுறாரு. உங்களுக்கு யார் அந்த தைரியம் கொடுத்தா? நாங்க இத்தனை கோடி பேர் பார்க்க வந்து நிக்கிறோம், நான் சும்மா நிக்கிறோமா? ஓட்டு போட்டிருக்கோம் சார். எங்க சிஎம் வந்து நீங்க ஒருமையில பேசுறீங்க, தூணு துப்புறீங்க. வெளியே வந்தா எத்தனை பேர் சாட்டை மூஞ்சில காரி துப்புவாங்க தெரியுமா? சாட்டையெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஆள்லாம் தலைவரை பத்தி பேசவே கூடாது. சாட்டை வந்து யூடியூப்பை திறந்தா பேசிட்டு சம்பாதிச்சுட்டு போலாம்னு நினைக்கிற ஆளு. அவருக்கும் இந்த அரசியலுக்கும் இந்த மக்கள் பணிக்கும் சம்பந்தமே இல்லை சார். அது இந்த சாட்டையும் இந்த அவர் பேர்னா சீமான், இவங்க 2 பேரும் ஒரு குட்டையில உண்ட மட்டை. அவர் இயக்குவாரு, இவர் இயங்குவாரு. 15 வருஷமா நீ தனியா நிக்கிறனா, நீ இதுக்கு மேலே நீ தனியா தான் நிக்கணும். ஏன்னா உன் வாய் சரியில்லை, நீ நல்லது பேச மாட்டேங்கிற. எடுத்தா அவன் இவன் அவங்க இவங்க கேவலமா ஒருமையில பேசுறீங்க. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க யாரை எதிர்த்தீங்க? ஸ்டாலினை எதிர்த்தீங்க. அப்படியே என் தம்பி வந்துட்டாப்புல அரசியலுக்கு, ஏன் தம்பி நீங்க அதே தம்பி ஆட்சி பிடிச்சிட்டாப்புல. இப்போ அதே ஸ்டாலின் கூட போய் கூட்டு கலவாணி மாதிரி கூட்டு சேர்ந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, புரியுதுங்களா?